ஹாய் எவ்ரி ஒன் ஃபார் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய டாபிக் வந்து யூஜிசி நெட் டான்செட் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து முன்னாடியெல்லாம் ப்ரீவியஸ் நிறையவே பார்த்துட்ருக்கோம். நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பற்றி, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐசிடிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். நிறையவே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் போய் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். பேப்பர் பண்ணனா நிறைய பேருக்கு வந்து பேப்பர் பண்ணனா என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியல. அது தெரியாமையே நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. நான் சிலபஸையும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். அந்த போய் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னோடய டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸில் வேர்பல், நான் வேர்பல், interpersonal, intrapersonal, group, mass, horizontal, vertical, diagonal, formal, informal. ஓகேவா? இதுதான் இந்த டாபிக்ஸ் இருக்குது. மேக்ஸ் உங்களுக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் எங்கே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வெப்லேருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நான் வெப்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வேர்பல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக நம்ம பேசுகிற கம்யூனிகேட் பண்ணுற சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறது தான் வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ மீன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு எதுவும் கிடையாது. நான் வெர்பல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பாடி லாங்குவேஜ் தான். இங்கே இந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா, மூமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஐயோட மூமெண்ட்டு, ஹேண்ட்ஸோட மூமெண்ட்டு, இதை பற்றி தான் இருக்கும். இந்த நான் வெப்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. அந்த நான் வெப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் அதை பற்றியும் அதுக்கான டீட்டெயிலில் நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பார்க்குறோன்னா, சில பீப்புள்ஸ் கூட நம்ம உரையாடுறது தான் வந்து இன்டர்பர்சனல். நான் வந்து உங்கள்கிட்ட கூட பேசுறது தான் வந்து இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹாவ் டாக் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இன்ட்ராபர்சனல் அப்படின்றது நான் யார் கூடயுமே பேசாமல் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறது. ஐ மீன் வித்தின் அவர் செல்ஃப், என்னை பற்றி நானே உள்ளுக்குள்ளே பேசி நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் வந்து இன்ட்ராபர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் கொஷின்ஸ் டைரெக்டாக தான் இருக்கும். இன்னும் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒரு பேரா கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இது இன்டர்பர்சனலா அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மோர் தென் 5-6 பீப்புள்ஸ் அல்லது 10 பீப்புள்ஸ் அது மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து குரூப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கடுத்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆடியன்ஸில் இப்போ ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மீட்டிங்கில் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. ஒரே சேம் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ்டு பர்சன்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்ரோஜீனியஸ் அன்ற ஒரு கான்செப்டில் தான் ஒரு ஹெட்ரோஜீனியஸ் பீப்புள்ஸ். அங்கே டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதை வந்து மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாரிசான்டல். இந்த ஹாரிசான்டலுக்கு ஒரு நேம் என்னன்னு பார்த்தோன்னா, லேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா, ஒரே சேம் டைப்பாக இருக்கும். இந்த ஹாரிசான்டல்னா சேம் லைன் ஹாரிசான்டலாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம ஹாரிசான்டல்னு சொல்கிறோம். சேம் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸை நம்ம ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் நம்ம எடுக்கிறோன்னா, காலேஜ் ஃபுல்லாகவே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. அப்போ அது எஜுகேஷன்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. அப்போ சேம் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் சொல்கிறது ஹாரிசான்டல் அல்லது லேட்ரல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ட்டிக்கல் பார்க்கலாம். வேர்ட்டிக்கலில் வந்து 2 டைப்ஸ், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்காது. இதில் வேர்ட்டிக்கலில் வந்து அப்போர்ட் என்னென்ன, டவுன்வோர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்குறோம். அப்போர்டுன்னா நம்ம இப்படி சொல்கிறது அப்போர்ட், டவுன்வோர்டுன்னா இந்த பக்கம் பற்றி சொல்கிறது டவுன்வோர்ட். இப்போ ஒரு ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து கம்பெனி மேனேஜர் இருப்பார். ஓகேவா? இங்கெல்லாம் லோக்கலாக வந்து எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் யாரோ இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின்ஸில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர் கூட பர்மிஷன் கேட்குறாங்கன்னா, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ட்டிக்கலில் விச் டைப் ஆஃப் வேர்ட்டிக்கல், அப்போர்டா டவுன்வோர்டா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், லோயர் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு போகணும். அப்போ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஹையர் மேனேஜர் கூட போயிட்டு கேட்குறாங்க, பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போ இது என்ன சொல்லணும்னா, அப்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்வர்ட் வேர்ட்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா?
டவுன்வோர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ இங்கே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, சரி இங்கே மேனேஜர் இருப்பாங்க, இங்கே ஒர்க்கர்ஸ் இருப்பார். மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா ஒர்க்கர்ஸ் கூட வேலை வாங்குறாரு. அப்போ கீழே இறங்கி அவர் இந்த வேலை செய்யுங்க, கீழே இறங்கல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டவுன்வோர்ட் வெர்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் டயக்னல். சரி ஓகே, இது எல்லாமே டைரக்ட் டீலிங் தான் ஓகேங்களா. பட் இந்த டயக்னல்ன்றது வந்து டைரக்டாகவே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கும் ஹெச்ஓடி மேம் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கும் ஹெச்ஓடி மேம் இருப்பாங்க. இந்த ஃபிசிக்ஸில் இருக்கவங்க கெமிஸ்ட்ரி கேட்ட ஏதாவது வேலை வேணும்னா கண்டிப்பாக அவங்க ஹெச்ஓடி மேம் கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அங்கே போய் கேட்பாங்க. ஆனால் பட் அவங்க அப்படி இல்லாமல் நோ டைரக்ட் கம்யூனிட்டி அல்லது டைரக்ட் அத்தாரிட்டி இல்லாமல் அவங்கள விட்டுட்டு கெமிஸ்ட்ரி அவங்கள ஹெச்ஓடி மேமாக எங்கள் ஸ்டாஃப் வந்து போயிட்டு கேட்குது. அப்போ இங்கே வந்துட்டு டைரக்டாக நடக்கலை, அப்போ நோ டைரக்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. இதை வந்து டயக்னல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். நம்மளுக்கே தெரியும் ஃபார்மல்னா ஒரு அஃபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார் கிட்ட போனோன்னா நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உள்ளே போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி தான் சில ரூல்ஸ் இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா உன்னோட ஆளுமை உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு மேனேஜர் உள்ளே இருக்காருன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே தான் நம்ம போவோம். அங்கே போயிட்டு சாருக்கு நம்ம விஷ் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம அமைதியாக உட்காரணும். சார் என்ன கொஷின் கேட்குறோம் நமக்கு அதுதான் ஆன்சர் பண்ணணும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகே. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னு அதில் என்னென்ன இருக்குது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். ஓய்குலிசிஸ், மிமிக்ஸ், பேண்டோமிக், கெஸ்டர்ஸ் அது 4 டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அக்யூலசிஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த அக்யூலசிஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஐ மூமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அக்யூலசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மிமிக்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூமெண்டம் ஆஃப் ஃபேஸ் ஓன்லி டு இரிட்டேட் த சம்பன். அந்த மூஞ்சி வச்சு சுடியாக காட்டுறது தான், அந்த ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணி காட்டுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேந்தோமிக் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேந்தோமிக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மூமெண்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஹோல் பாடி டில் த ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. கெஷூஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, மூமெண்டம் ஆஃப் ஆர்ம்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஓன்லி டு டில் சம்திங். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த இன்ட்ராபர்சனல். இன்ட்ராபர்சனல் என்ன சொன்னால் வித்தின் த இண்டிவிஜுவல்ஸ் சொன்னோம், அதுதான் கான்செப்ட், எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சிக்னிஃபைஸ் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். நான் வேர்பல் கம்யூனிகேஷன் சிக்னிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு, ஒரு மேக்கப்ஸு அது மாதிரி பண்ணால் அப்படியே ஓகே இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா அப்படியே நம்ம மைண்டில் கால்குலேஷன் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது நான் வெர்பல் விட அதுவும் வரும் ஓகேங்களா. ஐடென்டிஃபை த டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் டு டிஸ்கிரைப் பாடி லாங்குவேஜ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ப்ராக்ஸமிக்ஸ் அப்படின்னா இன்டர்பர்சனல்னு சொல்லலாம். க்ரோனாமிக்ஸ் அப்படின்னா டைம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. கைனாமிக்ஸஸ் அப்படின்றது தான் பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறது. ஹாப்டிக்ஸ் அன்னதே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டச்சுன்னு சொன்னேன், மற்றபடி இதில். பிரேக் டவுன் இன் வேர்பல் கம்யூனிகேஷன் இஸ் டிஸ்கிரைப்டு. வேர்பல் கம்யூனிகேஷன் டிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸ்டடிங் த ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் த சைன் அண்ட் தர் இம்பேக்ட் ஆன் எவ்ரிடே லைஃப் இஸ் கால்டு. நம்ம பாருங்கள், ஒன்றும் இல்லை, லிங்குஸ்டிக்னாலே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, அப்போ வேர்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்டாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சென்டென்ஸ் இருக்கிற அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரோ அதோட ப்ரேஸ் பற்றி பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமான்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சைன் சிம்பிள் இருக்குன்னா அந்த சிம்பிளோட சைன் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. சிமான்டிக்ஸ் என்ற ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டோட மீனிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா இன் போத் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஃபில்டரிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்டென்ட் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, மாஸ்ன்னா எலாபரேட்டாக இருக்குது,
அதே கிளாஸ்னால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மினிமைஸ் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் அது சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. என்ன கீப்பிங்க? கேட் கீப்பிங். A general code of conduct circulated among the employees of an institution. அப்படியே டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல்.